ஆல்ரெடி அஷ்டம சனியினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், நம்ம ஒன்று பேச போக அது ஒரு விதமாக புரிஞ்சு அது மூலியமா பிரச்சனைகள், பணம் வர்றதுக்கு உண்டான தடை தாமதங்கள் இதெல்லாம் சந்திச்சிருக்கலாங்க. குரு பயிற்சிக்கு முன்னாடி கேது வேற சிம்மத்திலேயே உட்காந்து நம்ம எதை பண்ணணும்னு நினைச்சாலும் அதை முடக்கி நம்ம எதுவும் செயல்பட முடியாதபடியான சூழ்நிலையில சந்திச்சிருக்கலாம். இப்போ 12 வருஷம் கழிச்சு பூர்வ புண்ணியாதிபதி குரு உச்ச வலிமையோட கடகத்துக்கு வந்திருக்கிறார் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். அது விருச்சிகத்தை பார்க்கறனால, அதாவது வீடு வாகனம் சொத்து இது எல்லாமே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைங்க நல்லபடியா இருக்குது. கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கனவு இல்லமா இருக்கட்டும், இல்ல நிறைய இடத்துல சின்ன சின்ன சொத்து இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரே அடியா பெரிய சொத்து வாங்குறதா இருக்கட்டும், பிடிச்ச வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இது ஒரு உகந்த காலம். தசா புத்தி செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதோட சப்போர்ட் இருந்தாதான் இது நல்லபடியா அது சக்சஸ் ஆகும். ரெண்டும் சேர்ந்து தான். இது சம்பந்தமா நம்ம லக்னம் வர்சஸ் ராசிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறோம். அது லிங்க்ல கூட நான் கொடுக்குறேன். அதை அதையும் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரு கூடுதல் கிளாரிட்டி கிடைக்கும். ஜோதிடம்ங்கிற அந்த சயின்ஸ் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. இப்ப தசா புத்தியும் செக் பண்ணிட்டு அதுவும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும் போது இது ஒரு உகந்த காலம். மேக் ஹே ஒயில் சன்ஷைன் சொல்லுவாங்க. காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி இந்த ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம சாதிச்சுக்கணுங்க. அது நம்ம கையில தான் இருக்கு. சில தடைகள்லாம் வந்தாலும் அதையும் உடச்செறிஞ்சிட்டு முயற்சி பண்ணும்போது அதை நம்ம சக்சஸ் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும். உங்களுக்கு நல்லபடியா வீடு வாகனம் சொத்துக்கள் அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.